10 லைன் ஒரு டைமில் பாயுது. ரெயினோஸோட நீளம் 140 அடி ஒரு சைடுக்கு. இந்த பக்கம் 140 அடி, இந்த பக்கம் 140 அடி. டபுள் சைடு போட்டிருக்கோம். 2 இன்ச்சு பைப்பில், பிவிசி பைப்பில் கட் பண்ணிவிட்டு 10 அடி ஒரு இடத்துல கட் பண்ணிவிட்டு 4-வே கப்ளர் போட்டு ஒட்டிட்டு டபுள் சைடு வால்வு போட்டு ரெயினோஸ் மாட்டியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்குது, அதால் சரியாக தெரியல பாயிறது. சென்னெல்லாம் ஓஸ் எல்லாத்தையும் சரி பண்ணணும். அவங்க 10 அடிக்கு எடுத்து வச்சு ஓஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி போட்டாங்கன்னா இன்னும் நல்லா பாயும். ஸோ இந்த பக்கம் சோளத்துக்கும் போட்டிருக்கு, அந்த பக்கம் வேர்க்கடலைக்கும் போட்டிருக்கு. ஸோ எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இது 1 ஏக்கரு. எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் சைடு தான். சேம் எல்லா பக்கமும் 140 அடி ஒரு சைடுக்கு. ஒரே ஃபீல்டு அப்படியே எடுத்தாச்சு. சென்டராக போட்டு டபுள் சைடு வால் போட்டு கொடுத்தாச்சு. வேர்க்கடலை இதெல்லாம் இன்னும் ஓசு சரி பண்ணாமல் இருக்குது. ஓசு சரி பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஓட்டி பார்ப்பாங்க. இந்த பக்கம் வேர்க்கடலை அது வரைக்கும். இது வந்து சோளம். இந்த பக்கம் இப்போ சோளம் போட்டுருக்காங்க. ஸோ சாயங்கால டைமில் நல்லா கிளியராக தெரியும் எப்படி பாயுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வெயில் டைமில் அதெல்லாம் இவ்வளோ தான் தெரியுது. நூற்றி 40 அடிக்கு எடுத்துருக்கோம். 10 அடிக்கு ஒரு லைனு. லாஸ்ட் வரைக்குமே தண்ணி வருது பாருங்க, கரெக்டாக வருது. 10 லைன் பாயுது. 5 HP மோட்ரு. ஸோ இப்படி தான் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா 10 லைன் பாயும், ஒரு சைடில் பார்த்திங்கன்னா 15 லைன் பாயும், ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா 5 லைன் பாயும். அது மோட்டரோட கெப்பாசிட்டி பொறுத்து. மோட்ரு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கடைசி வரைக்கும் தண்ணி கரெக்டாக வருது பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சுன்னா எல்லா இடமும் தண்ணி பாஞ்சிக்கும்.
ஸோ 2 லைன் க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். 8 லைனில் விட்டு பார்ப்போம் எப்படி ப்ரெஷர் வருதுன்னு. ப்ரெஷர் ஏறுது, அதிகமாகுது. ஸோ அங்கே சொட்டு நீர் லைன்லேயும் தண்ணி போயிட்டுருக்கு. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணோன்னா இன்னும் நமக்கு 2 லைனும் சேர்ந்து பாயும், அதிகமாக பாயும். பாருங்கள் தண்ணி அது வரைக்கும் அது பாருங்கள் நல்லா ஃபோர்ஸ் ஆகிடுச்சு இப்போ.